புகைப்பிடித்தால் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் கில் கேன்சர், ஸ்மோக்கிங் கில் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அடைச்சா இந்த நேரத்துல கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சடா. ஐயோ போர் அடிக்குமே, என்னடா பண்றது? வெளியே போயிடலாமாடா, போர் அடிக்கல. வாங்கடா போலாம். சரிடா. மேட்ச் பார்க்க போனாங்க, என்னாச்சு? கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுடா. நூல் இதே தொல்லை, அப்பப்போ கரண்ட் ஆஃப் பண்ணிக்கிறாங்க. போர் அடிக்குது, ஏதாவது விளையாடலாமா? YSP என்னாச்சு? கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த ஊர்ல எப்ப பார்த்தாலும் கரண்ட் ஆஃப் ஆயினே இருக்குது. என்ன ஒண்ணு பண்ணணும். கரண்ட் ஆஃப் பண்ண ரொம்ப போர் அடிக்குது. போர் அடிக்குதா? உங்களுக்குலாம் ஒரு கதை சொல்லிட்டா? இந்த ஊர்ல மோசமான விவோ ஒருத்தன் இருக்கான். அவனோட கதை தான் இது. ரெண்டு பேர்ல யாரு கால் பண்ணது? சார் நான் தான் சார் உங்களுக்கு கால் பண்ணேன். ஃபோனில் பேசணும் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் தான் சார் நேரில் வர சொன்னேன் உங்களை. அதுக்கு இந்த நைட்டு 12 மணிக்கு நீங்க கால் பண்ணி வர சொல்லுங்க. நீங்க சார் கோவப்படாதீங்க சார், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார். என்னையா விஷயம் சொல்லி தொலையா? சார் ஒரு நிமிஷம் சார். சார் இதை கொஞ்சம் பாருங்க சார். சார் பெங்களூர் டு திருவண்ணாமலை ரயில்வே ட்ராக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சார். அந்த ரூட்ல இருக்கிற காங்கரை டு ஜவாதிமலை 50 கிலோமீட்டர் ரோடு போகிற கான்ட்ராக்ட் என் கையில் தான் சார் வந்திருக்கு. என்ன நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல சார். இதை கொஞ்சம் பிடிங்க. இருங்க சார், எங்கிட்ட ஒரு ரெஃபரண்ட் இருக்கு சார், உங்களுக்கு காட்டுறேன் சார். காங்கரை டு ஜவாதிமலை சார். காங்கரை, காரப்பட்டு, முசிலிகுட்டாய், மகளூர்பட்டி, ஜவாதிமலை சார். இந்த லைன்ல ட்ராக் போட்டா 250 கோடி செலவாகுது சார். காக்கங்கரை, பன்னாம்பள்ளி, கீழ்முத்தூர், ஆண்டியூர், ஜவாதிமலை சார். ஆனா சார் இந்த ரூட்ல ட்ராக் போட்டா வெறும் 150 கோடி தான் சார் செலவாகுது. பன்னாம்பள்ளியும் ஆண்டியூரும் ஒத்துக்கிறாங்க சார், ஆனா கீழ்முத்தூர் ஆளு மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சார். கீழ்முத்தூர் சரௌண்டிங் உங்க கண்ட்ரோல் இருக்குன்னு சார் கேள்விப்பட்டேன். ரோடு போகிற ட்ராக் வந்து சீக்கிரமா முடிச்சிருந்தீங்களா உங்களுக்கு 10% ஷேர் உங்களுக்கு பண்ணி தரேன் சார். கிளியர் பண்றதெல்லாம் பண்ணிக்கலாம்ப்பா. 10%ன்றது தான் ரொம்ப கம்மியா இருக்குது. ஒரு 20னா முடிச்சுக்கலாம் சார். எங்களுக்கே 50% தான் ஷேர் கிடைக்குது, அதில் நீங்க 20% ஷேர் கிடைக்குங்க சார், எப்படி சார்? ஆனா 10ன்றது ரொம்ப கம்மியா இருக்குது. ஒரு 15 தான் முடிச்சுக்கலாம். ஓகே சார். பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னைக்கும் ஊருள்ள வராதவன் அன்னைக்கு ஊருள்ள வந்தான். வீட்டுக்கு பில்லெல்லாம் வந்துடுச்சாவா சார்? எந்த வீடு? அப்புறம் அந்த வீடு இன்னும் பில் ஆகல சார். சார் இதுல ட்ராக் போட்டா மொத்தம் எத்தனை வீடு எடுக்கிற மாதிரி இருக்குது? தோராயமா ஒரு 50-60 வீடு இருக்கு சார். இந்த மரம் எத்தனை வருஷமா இருக்குது? இது ஆதி காலத்துல இருந்து இருக்கு சார். 200 வருஷம் பழமையான மரம் சார் இது. சார் இன்னொரு விஷயம் சார், மகளிர் குழுல இருந்து ஒரு 4-5 டைம் வந்து ஆபீசர் வந்திருந்தாங்க சார். நீங்க லீவ் போட்டிருந்தீங்க. இப்ப நேர்ல பார்த்து பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். வணக்கம் சார். எங்களுக்கு ஒழுங்கா தண்ணி வசதி இருக்க மாட்டேங்குது, லைட் வசதி இல்ல, ரோடு எல்லாம் இப்படி இருக்குது, தண்ணி விட மாட்டேங்கிறாங்க. பஞ்சாயத்து கிட்ட சொன்னா மேல் அதிகாரி கிட்ட சொல்றாங்க. வீடும் இல்ல, பஞ்சாயத்தே சரியில்லை சார், ரொம்ப இதா இருக்குது. சொல்றாங்க என்ன பண்ணலாம், அதுக்கு நீங்க சொல்லுங்க. இதாம இப்போ ஒரு புது ஸ்கீம் வந்துட்டு இருக்குது. இன்னும் ஒரு 2 வருஷத்துல பாத்துட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய வீடு, நல்ல வேலை, இது எல்லாமே கிடைக்கும். இப்போ இன்னும் 2 மாசத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு பில்லு வரும். பில் வந்ததுக்கு அப்புறம் இடம் சொந்தமா வந்துடும். இடம் அங்க நீங்க வந்து உங்களுக்கு வந்து
தகுந்தாப்புல எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு அந்த மாதிரி ஸ்டே பண்ற மாதிரி வீடை வந்து கட்டிக்கங்க. போக போக அந்த வீடு ரெடி பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பில் வரும். அந்த அந்த அமௌண்ட் வச்சு நீங்க சரி செஞ்சுக்கலாம். மோஸ்ட்லி இப்போ வந்து எல்லா சைட்லுமே இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் வந்துருச்சு. இது வந்து இப்போ 2 வருஷமா இப்போ வந்து நிறைய வந்து இந்த ஊர்ல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, தண்ணி வசதி இல்லைன்னு சொல்றீங்க, கரண்ட் வசதி இல்லைன்னு சொல்றீங்க. ஏன்னா இது ரொம்ப கொஞ்சம் வில்லேஜ்க்குள்ள இருக்கு. ரோடு வசதி, பஸ் வசதி எல்லாம் எதுவுமே இல்லாதனாலதான் நாங்க வந்திருக்கோம். உங்களை வந்து கொஞ்சம் சிட்டி சைட்ல ஷிஃப்ட் பண்றோம். இது வந்து இன்னும் 2 வருஷத்துல முடிஞ்சிடும். இந்த 2 மாசத்துல வந்து அந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லிடுவாங்க. சார் வந்து சொல்லிடுவாரு. வசதி இல்லைன்னு சொல்லிட்டு கிளார்க்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன் சார். அவங்க எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. உங்ககிட்ட மனு கொடுக்கலான்னு வந்தேன், நீங்க வந்துட்டீங்க சார். சரிம்மா, மனு கொடுத்துட்டீங்களா? ஆமா சார். சார் இதை பத்தி அவங்க கூட சொல்லணும், அதுக்குள்ளே அவங்களே சொல்லிட்டாங்க சார். நீ எல்லாம் ஒரு கிளார்க்கு. சரிம்மா, அதெல்லாம் பார்த்துக்கலாம். நன்றி சார். நன்றி சார். சார் இப்போ நம்ம பேசணும்ல, அவங்க கிட்ட அந்த மனு எழுதி கையெழுத்து மட்டும் வாங்கிக்கோங்க. எதா இருந்தாலும் இந்த 2 மாசத்துக்குள்ளேயே நம்ம அந்த வேலையெல்லாம் சரி செஞ்சு தரோம். என்ன கேட்டாலும் இதை மட்டும் நீங்க பேசுங்க, வேற எதுவும் பேசாதீங்க. ஓகேங்களா? சிக்னேச்சர் வந்து இந்த இடத்துல வாங்கிக்கோங்க. நீங்க எதுவும் என்ன பேசினாலும் 2 மாசத்துல முடிச்சு தந்துடுறோம். அப்படியே பேசுங்க சார். இதுதான் சார் ஊரோட நடு பாயிண்ட். ஊர் பொது ஃபங்க்ஷன் எது நடந்தாலும் இங்கே தான் சார் அதிகமாக நடக்கும் சார். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டு சார். சார் இளைஞர்களும் உங்களை நிறைய டைம் பார்க்கறதுக்கு ஆஃபீஸான வந்திருந்தாங்க. நீங்கள் அப்போதைக்கு இல்லை, இப்போ உங்களை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் விளையாட்டு பொருட்கள் வரும்னு சொன்னவங்க வரவே சார் எங்களுக்கு. சரி, சீக்கிரம் முடிச்சுக்கலாம்பா. சரியா? சார் இதே தான் சொல்லுங்கிறங்க, வரவே இல்லை எங்களுக்கு. வருஷம் இது சொல்லுங்கிறங்க. இந்த வீக் எண்டுக்குள்ள பண்ணிக்கலாம்பா. விளையாடுறதுக்கு எங்களுக்கு ஒழுங்கான கிரவுண்டே இல்லை. அதான்பா, இப்போ இந்த வருஷமா எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கும் ஃபண்ட் வர்றது கிடையாது. விளையாடும் போது கீழே விழுந்தா காலில் தேஞ்சுது, அது வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எதுவுமே இல்லை. அங்க ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட தண்ணி குடிக்கிறதுக்கு வசதி இல்லைங்க. அதுதான்ப்பா, இப்போ நாங்களும் இந்த ஒரு 2 மாசமா பெட்டிஷன் போட்டு தான் நாங்களே இந்த ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான இது, நூலகத்துக்கு இது எல்லாமே வந்திருக்குது. இந்த வீக் எண்டுக்குள்ள பண்ணிக்கலாம். நீங்க கேட்ட மாதிரி இந்த கிரவுண்டு கூட உங்களுக்கு இந்த பள்ளிக்கூடம் கிரவுண்டு ஒன்று அமைச்சு கொடுத்துருந்தீங்களே, அதை நீங்க பயன்படுத்திக்கிறீங்களா? அது ஒழுங்கான இடத்துல இல்லை, தண்ணி வசதி இல்லை. சரிங்க. மெயின் ரோடு பக்கத்துல இருக்குது, அதனால விளையாடுங்க. வருஷம் இதை தான் சொல்றேங்க. இந்த வருஷமா அதை நான் பார்ப்பேன். இப்படி ஏமாத்தினா எப்படி வருஷம் பண்ணிக்கலாமா? கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிக்கலாம் சார். டைம் ஆச்சுங்க சார், கிளம்பலாங்களா? சரிப்பா, வரேன். சாப்பிட்டு போவோம் வாங்க சார். இல்லை பரவாயில்ல, விடுப்பா. மச்சான் எனக்கு திவார் கால் பண்ணுனாண்டா, ஆண்டியில் வந்துட்டுக்கிறேன் நான், வாடா போய் கொண்டு வரலாம் அவனை. இங்க வா மச்சி. டேங்க வாடா. எப்படா இருக்க? நல்லா இருக்கியா மச்சி? நல்லா இருக்குடா. லீவ் எல்லாம் எப்படி போச்சு? சென்னையில என்ஜாய் பண்ணியா? ஜாலியா நல்லா என்ஜாய் பண்ணடா. ஆளே மாத்துக்கிற. சாப்பிட்டெல்லாம் பயங்கரமா இருக்குது. என்னடா சாப்பிட்டு உடம்பு ஏத்திட்டியா? அப்படியெல்லாம் இல்லடா. நீ பேக்குறா. எனக்கு 2 மாசம் லீவுடா. இனிமே உங்க கூட தான் இருக்க போறேன் இந்த 2 மாசம். வா மச்சி. ஆமாவா? சரி சரி. ஆரம்பிச்சு போலாம். டேய் என்னடா 2 வருஷத்துல ஊரெல்லாம் மாறிட்டு இருக்க. சென்னை போனது நம்ம ஊர்லாம் மறந்துட்டியாடா? அப்படியே தானே இருக்கு. அப்படியே இருக்குன்னு சொன்னா இன்னும் ரோடெல்லாம் அப்படியே குழியா இருக்கு, குண்டு குழியுமா. ரோட்ல ஒரு அண்ணன் கூட தண்ணி பிடிக்கல மாட்டேங்குது. இது எல்லாம் பெட்டிஷன் கொடுக்கணும்டா. வா, ஊருக்கு போயிட்டு எல்லாம் பொறுமையாக பார்த்துக்கலாம். ரோடு தான் அப்படி இருக்கு. ஊராட்சி அப்படியே இருக்கா இல்லை மாறிட்டு இருக்காதுண்ணா? வா மச்சி, நம்ம ஊர் பாட்டு கேளு. வா
பார்த்தது இந்த சாமி. மதியானம் முத்தை பப்ஸு, இரவு ஆனா திருதுவாம் தர்போசு. மதியானம் முத்தை பப்ஸு, இரவு ஆனா திருதுவாம் தர்போசு. நம்ப ஊருக்கு மத்தூர் தாயா, நம்ப ஊருக்கு மத்தூர் தாயா, நம்ப ஊருக்கு மத்தூர் தாயா. காலையில எழுந்ததும் மோரு கூழு குடிப்போம், சாயந்திரமானதும் வாலிபால் ஆடிப்போம். காலையில எழுந்ததும் மோரம் கூழு குடிப்போம், சாயந்திரமானதும் வாலிபால் ஆடிப்போம். ஊரம் போய் குடிப்போம் ஏறுது. பசங்களுக்கு ஒண்ணு நான் வருவாரு எங்க மாறுது. ஊர போய் குடிப்போம் எருது. பசங்களுக்கு ஒண்ணு நான் வருவாரு எங்க மாறுது. நம்ப ஊர கீழ் மத்தூர்த்தா, நம்ப ஊர கீழ் மத்தூர்த்தா, நம்ப ஊர கீழ் மத்தூர்த்தா. மர்மவாகி ஆனா நம்ம ஊர் மட்டும் தான் அப்படியே இருக்கணும். எங்கடா கூட்டின்னு வந்துருக்கா? கோயில் கட்டுற இடத்த பார்க்கணும்னு சொன்னேன் இல்லடா, அதான் நாங்கள் கூட்டின்னு வந்தேன். வச்சு கோயில் கட்டுறாங்கன்னாங்கல்ல, அந்த இடம் எங்க இருக்கு? இதான்டா. இதுவா? இது கோயில் கட்டுற மாதிரி தெரியலையே. ஆமாடா, கோயில் கட்டுற மாதிரி தெரியல. 10க்கு 10ன்னு சொன்னாங்க, ஆனால் 10க்கு 15 குழி எடுத்து வச்சிருக்காங்க. ஆமாடா, அப்படிதான் தெரியுது எனக்கும். இங்க பாரு, சத்தி வேலை செய்யறோம். டேய், நீ என்னடா பண்றீங்க? என்னடா பண்ணுக்கிறீங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வேலை செஞ்சுருந்தா. விடியால 4 மணிக்கெல்லாம் வர சொல்லிடுறாங்கடா ஓனர். ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கடா. அதுவும் இல்லாம கோயிலும் இதுவும் கட்டலடா, ரயில்வே ட்ராக் கட்டுற மாதிரி பேசின்னு இருக்காங்க. என்னடா கோயில் கட்டுன்னு சொன்னாங்க, ரயில் டேக் வருதான். டேய், அங்க என்னடா பேச்சு? முதல்ல வேலையை படுறா. கோயில்னு சொன்னாங்க, ரயில்வே ஸ்டேஷன் கட்டுனுக்கிறேங்க. யாரை கேட்டு கட்டுறீங்க? ஊரால கேட்டீங்களா? என்ன ரைட்ஸ் இருக்கு உங்களுக்கு? நீங்க பாட்டுன்னு வந்து பண்ணிக்கிறீங்க. இருங்கப்பா, உங்க ஏரியாவில எல்லாரும் மனுவில் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. நீங்க அதை ஃபர்ஸ்ட் பாருங்க, அதுக்கப்புறம் வந்து கேளுங்க. இந்தா வண்டியரா கோபத்தோட போனவன் கையெழுத்து போட்ட பொம்பளைங்கள அசிங்கமாக கேட்டான், கண்ட மேனிக்கு திட்டினோம். அப்புறம் ஏமாற்றி கையெழுத்து வாங்கணும்னு தெரிஞ்சதும் கோர்ட்டில் கேஸ் போட்டோம். வந்து தூங்கண்ணா. இல்லடா, நாளைக்கு நம்மளுக்கு கேஸு, அதை நினச்சா தூக்கம் வர மாட்டேங்குது. வந்து தூங்கண்ணா. கேஸ் நம்ம சைடு தான் சாதகமா அமையும். எங்க ஓனர் ஒரு பெரிய கை, ஒரு சம்பவம் கொடுத்துக்கிறாரு. அதை முடிச்சு கொடுத்துட்டா நம்ம லைஃப் செட்டில். எந்த ஒரு பிளான் இல்லாம அந்த சம்பவம் எப்படி செய்யுது? சின்ன பசங்களுக்கு அவ்வளோ பில்டப் கொடுக்கணும். இந்த வேலையை எனக்கு சிம்பிளாக முடிச்சு கொடுக்குறேன். நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க ஓனர். சரி, ஓகே ஓனர். இந்த 2 வீடு தான் சொல்லியிருக்காங்க, எந்த வீடுன்னு தெரியல. நீங்கள் இந்த வீட்டு மேலே போங்க, நான் இந்த வீட்டு மேலே போகிறோம். முன்னாடி நீங்கள் போய் சுற்று போனீங்களாடா, நான் போய் மேலே பார்த்துட்டு வரேன்.
டேய் மழை வர மாதிரி இது எல்லாம் உள்ள வந்து படுங்கடா. டேய் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் வாங்கடா. என்னடா? டேய் அங்கே ஒருத்தர் பார்த்தேன்டா, நம்மளவே எட்டி எட்டி பார்த்துருந்தாரு. அதான் பயந்து கீழே வர சொன்னேன். எங்க பார்த்த? டேய் வீட்டு மேலே பார்த்தேன்டா. ஏய் எவராடா? டேய் அவர்தான் நான் ஓடுங்கடா. சுத்து போட்ட என்னடா பண்றது? டேய் பேமெண்ட் நான் என்ன பண்ணுறது? டேய் அவனை புடுறா. ஐயோ அப்புறம் என்னாச்சு? 2 பேர் தப்பிச்சு போனாங்கல்ல, தப்பிச்சு போன 2 பேரும் அடிச்சு வச்ச 2 பேரை திறந்து விட்டாங்க. சபரியை மட்டும் தனியா கூட்டு போயிட்டாங்க. அண்ணா ஸ்பாட்டுக்கு வந்துட்டேங்கண்ணா. நீங்கள் எங்கண்ணா இருக்கிறீங்க? சரிங்கண்ணா, சீக்கிரம் வாங்கண்ணா. நீங்கள் அம்மா அதான் நாயா, நீ எல்லாம் மலைவாடி ஓரத்தில் இறக்க இடம் இல்லாமல் தொத்தின்னு தெரிஞ்சீங்க. உங்களுக்கெல்லாம் வீடு வசதி ஏற்படுத்தி கொடுத்தா நீங்கள் கடைசியில் 4 எழுத்த படிச்சுட்டு வந்து என்ன மேட்டின்னுக்கிறங்க. டேய் நீ எல்லாம் ரவ பொடி பையன், நீ எல்லாம் உன் ஊர் வீதியில் நீ என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்குற. அன்றைக்கி என்னன்னா சைட்டில் வந்து நீ என்கிட்ட முறைச்சி பார்த்து பேசிட்டு போயிருக்கிற. ஊன்னு சொல்லலாம். இப்போ உனக்கு அடுத்த எடுத்து போட்டு தூக்கி கிராஸ் இல்லைண்ணா. சரி வேணடா, இவனெல்லாம் நான் தொடரதே பாவான். இவன் 4 போட்டு தூக்கி அவன் ஊர் இலையில போட்டுருங்க. டேய் புறா. டேய் நாயா, இன்னொரு தடவை நீ என் வெளியில் குறுக்கில் வந்த இருக்கிற இடம் இல்லாமல் பொழைக்கிற இடம் தெரியாமல் போயிடுவேன். இந்த வந்துட்டோமா, சாப்பாடு ரெடியா? இந்த 2 நிமிஷத்தில் வந்துடுறேன். சாப்பாடு தூங்கி.
அப்புறம் அவங்க தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. அவங்களாம் கவர்மெண்ட் பதவியில் இருக்கிறாங்கடா. நம்மளெல்லாம் சடன்லாம் அவங்க மேலாம் கையில் வைக்க முடியாதுடா. அவங்களெல்லாம் அன்னைக்கு அடிச்சு போட்டுக்கணும். இப்போ சொல்கிறேன், எனக்கு வெறுப்பாகுது. நம்ம வர வருஷத்துல போறனால தான் அடிக்கிறாங்க. வாங்கடா நம்ம கும்பலா போலாம். இப்பயே போய் அடிச்சிடலாம், வாடா. வாங்கடா போலாம் எல்லாரும். டேய் நில்லுங்கடா, ஒரு நிமிஷம் வாங்குறாங்க. டேய் எங்கடா போறங்க? அடிக்கிறதுக்கு போறாங்களா? அவங்களும் அதிகாரத்தில் இருக்கிறாங்கடா. அடிச்சிங்கன்னா நாளைக்கு போலீஸு கேஸ் இருந்தா நம்ம லைஃப் ஸ்பாயில் ஆயிரும். நம்மளாம் படிக்கிற பசங்கடா. அவன் சொன்னது சரிதான்டா. அரசாங்கமே அவன் பக்கம் இருக்குது. அதுக்கு அதிகாரத்துல இருந்தா என்ன வேணா பண்ணுவாங்களா? அவனை அடிக்கிறது நமக்கு தீர்வு கிடையாதுடா. அவனை அடிச்சா அரசாங்கமே அவன் பக்கம் நிற்கும். நமக்கு யார் நிற்பா? அவன் அடிச்சது கூட வலிக்கலடா. நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மனதளவில் இன்னும் வலிக்குதுடா. அவனை அடிச்சு பெரிய ஆள் ஆகக்கூடாதுடா. படிச்சு பெரிய ஆளாகி அவனை கேட்கணும். நமக்கு யார் நிற்பா? நம்ம தான்டா நிற்கணும். இதுக்கெல்லாம் ஒரே வழி, அதிகாரம் நம்ம கைக்கு வரணும். அதுக்கு படிச்சா மட்டும்தான்டா முடியும். அதான் கேஸ் கொடுத்துக்கிறதில்ல, விட்டுருங்க. நாளைக்கு கோர்ட்டில் பார்த்துக்கலாம். ஊரில் விவசாய நிலங்களில் விவசாயம் நடக்கலன்னா அந்த விஓ போலி டாக்குமெண்ட்டை கொடுத்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணோம். ஆனால் இவங்க நெல்லை விதைச்சி அதை அறுவடை பண்ணி காட்டிட்டாங்க. எங்கள் ஊர்லேயும் விவசாயம் நடக்குதுன்னு எல்லாம் தெளிவாக நல்ல ப்ரூஃபோட கோர்ட்டில் சப்மிட் பண்ணாங்க. சப்மிட் பண்ண அப்புறம் ஊருக்கு சாதகமாக இந்த கேஸ் திரும்பினது. கேஸில் தோற்றதும் அந்த வியூவை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. வேலை போன கோவத்தில் சபரியை கொல்லணும்னு வெறி கொண்டு தேடிட்டு இருந்தோம். அதுக்காக அவங்க ஆலையை அவனுக்கு அடியெல்லாம் வச்சுட்டு இருந்து அவனை தூக்க சொன்னான். டேய் வாடா. என்னடா கேஸ் நம்ம பக்கம் வந்துருச்சான்? சொல்லவே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நம்ம சைடு எல்லாம் ஃபுட்டு கரெக்டாக இருந்துச்சு. அதனால தான் கேஸ் நம்ம சைடு இருந்துச்சு. சரி வாடா, செலிப்ரேட் பண்ண பேக்கரி போகலாம். வாடா வாடா போலாம். ஏன் நிற்கிற? டேய் வேணாடா, நம்ம மட்டும் போகலாம். அங்கே வீட்டில் தேடுவாங்க. சரிடா நீங்க போயிட்டு வாங்க. வீட்டுல ஆல்ரெடி சாப்பாடு கொடுத்தாங்க, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். பேக்கரின்னு நினச்சி தான் அந்த வண்டியில் ஏறி உட்காந்தான். ஆனால் அவனை கொல்றதுக்கு தான் கூப்பிட்டு போகிறான்னு அவனுக்கே தெரியாது. உன்னால என் வேலை போச்சு, என் மரியாதை போச்சு. நான் பண்ண இல்லீகல் ஸ்மக்லிங் பிஸ்னஸ் லாஸ் ஆச்சு. ஏன்னா நீ ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்ட. ஆனால் நான் இப்போ நீ இல்லாமல் பண்ணுறேன். உன்னெல்லாம் அப்போவே போட்டிருக்கணும். பாவம் சின்ன பையனை விட்டா நீ மறுபடியும் என் வழியில் குறுக்கிடுற. இந்த டைம் நீ மிஸ்ஸே ஆக மாட்ட. உன்னை முடிச்சு விட்டு தான் போவேன். ஏய் முடிஞ்சேன் கையை கழட்டி விட்டு அடிச்சு போடுறா. அப்போ தெரியும் நீ யாரு. நவரா
அப்புறம் அந்த விவோவை கொலை பண்ணிட்டாங்களா? அவன் செத்துட்டான், கூடவும் சபரியும் சேர்ந்து செத்துட்டான். எப்படி? எங்கடா இருக்கீங்க? நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க ஓனர். சீக்கிரம் அந்த பசங்களை பிடிச்சி கேஸை வாபஸ் ஆக சொல்கிறான். சரி, ஓகே ஓனர். அண்ணா ஸ்பாட்டுக்கு வந்துட்டேங்கண்ணா. நீங்கள் எங்கண்ணா இருக்கிறீங்க? நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சரிங்கண்ணா. அவனை அனுப்பிச்சி விட்றேன், முதல்ல அவனை முடிங்க. சரிங்கண்ணா, சீக்கிரம் வாங்கண்ணா. நீங்கள் சரி கரெக்டாக வந்துச்சோம். சரி நீங்கள் பைபிள் பாருங்க. போங்க. இல்லையே தெரியுமா உன்னை நாங்கள் கூட்டின்னு வரேன். எங்கள் அக்கா வீட்டு பையன்றனால தான் உன்னை கூட்டின்னு வரேன். பசங்க ஒரு வாரத்தை எப்படி தெரியுமா இருப்போம், அப்படியே இரும்பு மாதிரி இருப்பாங்க ஒரு வாரத்தை. இல்லையே அவரு தான் ஐயா. அவர் வரும்போது நெஞ்ச நிமித்தாத, கையை கட்டினு ரொம்ப. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா எங்கள் அக்கா வீட்டு பையன் ஐயா. இவங்களுக்கும் உங்களை மாதிரி உடம்பு இருக்குன்னு ஆசை, அதனால தான் உங்களுக்கு நான் கூட்டின்னு வந்திருக்கேன். ஓகே, ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். ரெடி ஸ்டார்ட். சொல்லு. ஒரு சம்பவம்லாம் ஒரு பிளான் எப்படி பண்ணுறது? ஓகே ஸ்டார்ட். எங்கள் ஓனர் ஒரு பெரிய கை ப்ரோக்ராம் நம்மளுக்கு கொடுத்துக்கிறாரு. அதை நம்ம முடிச்சு கொடுத்தோன்னா நம்ம லைஃப் வந்து செட்டில். லாக் பண்ண வேணும் அப்படி இருண்டான்னு சொல்லு. சரி கூட்டணும் அப்படி இப்படி தான் எடுக்கணும். அழிச்சு 3 டேடி நின்று டேடி நின்று அப்படி போடு. அந்த பக்கம் திரும்பி போடு. ஓடு. ஸ்டார்ட். ஓய் வா ஓய். என்ன வேணா ஸ்டார்ட். எடு டேடி. லிங்க் கட் டேடி. சூப்பர் டேடி. சபரி விழுந்தா. தட்டு போ தட்டு. அவ்வளோ போ தட்டு. தட்டு சத்தி ஓடு. அவனை பிடின்னு சொல்லு. கை நிடு. எழுந்துல சும்மா
இட்லி வாங்க. சரி வாங்க போகலான்னு. நடந்து வா. சூர்யா இங்கே ஏதோ கால் தெரியுதுன்னு சொல்லு. கை நீட்டுறா. சபரி ஓடி போடா, ஓடி போடா. இதுக்கெல்லாம் ஒரே வழி, அதிகாரம் நம்ம கைக்கு வரணும். அதிகாரம் நம்ம கைக்கு வரணும்னா அதெல்லாம் ஒரே வழி, அதிகாரம் நம்ம கைக்கு வரணும். அது படித்தா மட்டும் தானே முடியும். கை வைக்கதா? இதுக்கெல்லாம் ஒரே வழி, அதிகாரம் நம்ம கைக்கு வரணும். அதுக்கு படித்தா மட்டும் தானே முடியும். ஆக்ஷன். ஓடியாடா. ஆக்ஷன். 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 சூர்யா. சார் எனக்கே 15% தான் சார் வருது. அதுலேயும் உங்களுக்கு 10% கொடுத்துறேன் சார். எப்படி சார் எனக்கு கட்டுப்படி ஆகும்? ஆக்ஷன். சார் எனக்கு 15% சார் வருது. அதில் நீங்கள் 20 கேட்குறீங்களே சார், எப்படி சார் கட்டுப்படி ஆகும்? ஆக்ஷன். சார் எனக்கு 15% சார் கிடைக்குது. அதில் நீங்கள் 20% கேட்குறீங்களே சார், எப்படி சார்?